தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். ஆடு நனைகிறது என்று ஓநாய் அழுவது போல் உள்ளது அண்ணன் திருமாவளவனின் மது விலக்கிற்கான மாநாட்டிற்கான அழைப்பு. நாம் தமிழர். தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை எதுக்காக கூட்டியிருக்கோம் அப்படின்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்துறதுக்காக ஆளும் திமுகவின் ஆதரவையும் ஆண்ட அதிமுகவின் ஆதரவையும் தன்னுடன் கூட்டணியில் பயணிக்கின்ற கூட்டணி கட்சியினரின் ஆதரவையும் தற்போது தரம் தாழ்ந்து போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா அண்ணனுடைய நோக்கம் என்னங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அதாவது அண்ணன் மதுவிற்கு எதிரானவர் என்பது போல் தன்னை காட்டிக்கொள்ள முயற்சிக்கின்றார் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அண்ணன் இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துறதுக்கு யோக்கியவான் தானா, இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்தும் யோக்கியதை அண்ணன் திருமாவளவனுக்கு இருக்கா என்பது குறித்து தான் பேசி விவாதிக்கிறதுக்காக இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியவே நாம் இன்னைக்கு கூட்டியிருக்கோம். அதாவது ஆடு நனையுதுன்னு சொல்லி ஓனாய் எழுதிச்சான். அந்த கதை தான் அண்ணன் திருமாவளவனின் கதை. தனக்கு தேவையான அனைத்து வசதிகளையும், தனக்கு தேவையான உல்லாச வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த மக்களை காரணம் காட்டியே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆண்ட திமுகவை மிரட்டியும் ஆண்ட அதிமுகவை மிரட்டியும் பெற்றுக்கொண்டார். அப்படின்னா அதில் சந்தேகமே வேண்டாம். சரியா? மக்கள் கஷ்டப்படுறான், மக்கள் கவலைப்படுறான், மக்கள் துன்பத்தில் இருக்கான், மக்கள் துயரத்தில் இருக்கான்னு சொல்லியேவும் ஆண்ட அதிமுகவையும் மிரட்டியே தன்னுடைய உல்லாச வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த திருமாவளவன் ஏற்படுத்தி கொண்டார். அதே போல் ஆளும் திமுகவையும் மிரட்டியவும் அண்ணன் திருமாவளவன் தனக்கு தேவையான உல்லாச வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு பண்ணி கொண்டார் என்றால் அதில் மிகையே இல்லை. சரியா? திமுக காரனும் அதிமுக காரனும் தான் இந்த மது ஆலைகளை நடத்திக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட நீயே எப்பா அந்த மது ஆலைகளை பூரா மூடுங்க, உங்கள் மது ஆலைகள்லேருந்து வர்ற சரக்கை குடிச்சு தான் மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான். உங்கள் மது ஆலைகளில் இருந்து வரக்கூடிய அந்த சரக்கு தான் டாஸ்மாகில் கிடைக்கிது. நீங்கள் மது ஆலைகளை மூடிட்டிங்கன்னா டாஸ்மாக் ஆட்டோமேட்டிக்காக மூடிடுவாங்க. அதன் மூலமாக மக்கள் குடிச்சு சாகிறது குறையும் அப்படின்னு சொல்லி அந்த மது ஆலைகளை வச்சிருக்கிற திமுக காரன்ட்டையும் அதிமுக காரன்ட்டையும் நீ என்னைக்காச்சும் கோரிக்கை வச்சுருக்கியாண்ணே திருமாவளவண்ணே? என்னைக்காச்சும் நீங்கள் அவங்க ரெண்டு பேர்த்தையும் என்னைக்காச்சும் கோரிக்கை வச்சுருக்கீங்களா? அப்படி அந்த கோரிக்கையும் இல்லை. அதே வேளையில் அந்த மது கடைகளை வச்சிருக்கிற தமிழ்நாடு அரசுகிட்ட, இந்த திமுக அரசுகிட்ட, நீங்கள் இந்த டாஸ்மாகை நடத்துகிற திமுக அரசுகிட்ட என்னைக்காச்சும் கோரிக்கை வச்சுருக்கீங்களா? ஐயா, மதுக்களை குடிச்சு தான் மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான், அதனால் நீங்கள் நடத்துகிற அந்த டாஸ்மாக் கடையை தயவு செய்து மூடுங்க அப்படின்னு சொல்லி இந்த திமுக காரன்ட்டையோ இல்லை அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக காரன்ட்டையோ என்னைக்காச்சும் நீ கோரிக்கை வச்சிருக்கியா? இல்லை. காரணம், உனக்கு உண்மையிலேயே மது ஒழிப்பு வேணுங்கிறது உன்னுடைய நோக்கமே கிடையாது. நீ எதுக்காண்டி பானையை வாங்கியிருக்க? அந்த பானையில் சாராயத்தை ஊறல் போடுறதுக்கு தான் நீ அந்த பானையவே சின்னமாக வாங்கி வச்சிருக்க அப்படின்னா அது மிகையாகாது. சரியா? நீங்கள் மதுவை ஒழிக்கணுங்கிறது உங்களுடைய நோக்கமாக இருந்தால் திமுகவுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்துருப்பீங்க. அவங்கள்ட்ட இருந்து கூட்டணியிலிருந்து வெளியேறதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்திருப்பீங்க. நீ வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிங்கன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 கடையனாச்சிலும் மூடுவேன். சரியா? நீ வெளியே போகிறேன்னு கூட சொல்ல உனக்கு வாய் வரலையே. மக்கள் மீது அவ்வளவு நீ பற்றுதல் இருக்க. மக்களை நீ ஏமாத்தின வரைக்கும் போதாதா அண்ணன் திருமா? நீங்கள் மக்களை ஏமாத்தின வரைக்கும் போதாதா? நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தான் நம்ம நினச்சதையெல்லாம் சாதிக்க முடியும். அப்படியே உங்களை கொண்டு போய் நிப்பாட்டிடுவேன், இப்படி உங்களை கொண்டு போய் நிப்பாட்டிடுவேன்னு சொல்லி எங்கள் மக்களில் ஏமாற்றி அவங்ககிட்ட இருந்து நீ ஓட்டை வாங்கி நீ உல்லாச வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிய தவிர மக்களுக்கு எல்முனை அளவாச்சும் நீ நன்மை செஞ்சுருக்கியானா? இல்லவே இல்லை. எடுத்துக்காட்டா வேங்கை வயலில் மலத்தை கொண்டு போய் குடிக்கிற தண்ணியில் போய் கலந்துட்டு வந்துட்டான். இது நடந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலாச்சு. இந்த சம்பவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஆட்சியில் இருக்கிறது உங்கள் கூட்டணியில் இருக்க அந்த திமுக ஆட்சி தான். திமுக காவல்துறை தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. அந்த அதிகாரத்தை நோக்கி நீ என்னைக்காச்சும் ஒரு கேள்வி கேட்டிருக்கியா? அந்த வேங்கை வயலில் மலத்தை கலந்துட்டு போனவனை கண்டுபிடிச்சி
அவனை சட்டத்தின் முன்னாடி நிறுத்தணும்னு சொல்லி நீ என்னைக்காச்சும் இந்த திமுக கட்சிக்காரனுக்கு கோரிக்கை வச்சிருக்கியா? அது இல்லை. திரௌபதி அம்மன் கோயிலில் நம்ம ஜனங்க வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிற, சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற அந்த திரௌபதி அம்மன் கோயிலை பூட்டி போட்டுட்டு வந்துட்டான் இந்த திமுக கட்சிக்காரனுக்கு உடந்தையாக இருக்கிற அந்த காவல்துறை. அதை உன்னால் கண்டிக்க முடியுதா? அதை கண்டிக்கிறதுக்கு உன்கிட்ட திராணி இருக்கா? உனக்கு தகுதி இருக்கா அதை கண்டிக்கிறதுக்கு? அந்த தகுதி கூட உனக்கு இல்லை. நீ சொல்லி இந்த மது விலக்கு மாநாடு நடத்தி திமுகக்காரன் அவனுடைய மது ஆலைகளை பூரா மூடிட போகிறானா? இல்லை அதிமுகக்காரன் நீ நடத்துகிற இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்துக்கிட்டு தான் நடத்துகிற அந்த மது ஆலைகளை பூரா மூடிட்டு அவன் வந்துட போகிறானா? இதில் எதுவுமே நடக்க போகிறது இல்லையே அண்ணன் திருமா, இதில் எதுவுமே நடக்க போகிறதில்ல. அப்படி இருந்து நீ எதுக்கு இந்த நேரத்தில் நீ இந்த மாநாடு நடத்தணும்னு சொல்லி அறைகூவல் விடுற? காரணம் என்ன அப்படின்னா, அடுத்து எம்எல்ஏ எலெக்ஷன் வருது, அதுக்கு முன்னாடி ஒரு உள்ளாட்சி தேர்தல் வருது. அந்த தேர்தலில் ஒன்றை மக்கள் செருப்பை கழட்டி அடிப்பாங்கிற ஒரு பயத்தினால நீ என்ன செய்கிற? இந்த சோழியெல்லாம் நீ செய்ய ஆரம்பிச்சிட்ட. இப்படி தரங்கட்ட வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் ஒழுங்காக மக்களுக்கு நன்மை செஞ்சுருந்தா இதெல்லாம் வருமா? கள்ளக்குறிச்சியில் 68 பேருக்கு மேலே சாராயம் குடித்து செத்துருக்கேன் இந்த வருஷத்தில். போன வருஷம் 25 பேருக்கு மேலே கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்து செத்துருக்கேன் இதே திமுக ஆட்சியில். கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இந்த கள்ளச்சாராயம் குடித்து இந்த திமுக ஆட்சியில் செத்துருக்கான். அதை பற்றி கேட்குறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. நீ மதுவிலக்கு மாநாடு நடத்தி என்ன செய்ய போகிற? இந்த கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து எத்தனை பேர் தன்னுடைய உடல் உறுப்புகளை இழந்து செயலிழக்க செஞ்சு இன்னமும் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் தெரியுமா? அவங்களுக்காக நீதி கேட்டு நீ என்னைக்காச்சும் போராடி இருக்கியா? 10 லட்ச ரூபா எவன் அப்பா வீட்டு காசை கொண்டு போய் கொடுக்குற அப்படின்னு சொல்லி நீ என்னைக்காச்சும் கேட்டிருக்கியா? கள்ளச்சாராயம் குடித்தவனுக்கு எதுக்கியா 10 லட்ச ரூபா கொடுக்குற அப்படின்னு சொல்லி நீ என்னைக்காச்சும் கேட்டுருந்தீங்கன்னா நீ யோக்கியன். நீ மதுவிலக்கு மாநாடு நடத்துறதுக்கு உனக்கு எல்லா அருகதையும் இருக்குது. ஆனால் நீ அதை பற்றி எதுவுமே பேசலை. நீ அது குறித்து அந்த திமுக கட்சிக்காரங்கிட்ட வாயவே திறக்கலை. அதைக்கும் மீறி மக்கள் தன்னெழுச்சியாக போராடுனா அந்த மக்களுக்கு நீ கொடுக்குற பட்டம் என்ன அப்படின்னா சங்கின்னு சொல்லி ஒரு வார்த்தையை போட்டு மக்களை நீ அந்த சனாதன எதிர்ப்பு, நீ என்னமோ பெரிய சனாதன எதிர்ப்புவாதி போலையும் இருக்கிறவன் பூரா அந்த பாரதிய ஜனதாவுக்கு கூட்டணியில் இருக்கிறவன் போலையும் நீ கட்டமைக்க முயற்சி பண்ணுற. திமுகவுக்கு முட்டுக்குடு, அதுக்காண்டி மக்கள் நலனை பாதிக்கிற அந்த டாஸ்மாக் கடையை மூடுறதுக்கு உன்னுடைய உள்ளபூர்வமான உணர்ச்சியை வெளிப்படுத்து. அது இல்லாமல் நீ இதுலேயும் அரசியல் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு நீ அரசியல் செய்ய வந்திருக்க பார்த்தியா? அங்கே தான் மக்கள் உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க எதை கொண்டு அடிக்கன்னு சொல்லி. சரியா? ஒரு அளவோடு ஏமாத்துங்க அண்ணன் திருமாவளவன் அவர்களே. மக்களை ஒரு அளவோடு ஏமாத்துங்க. உங்களுடைய ஏமாற்றுதலுக்கு பணிஞ்சு மக்கள் இழந்த இழப்புக்கள் எவ்வளோ தெரியுமா? தமிழன் இழந்த இழப்புக்கள் எவ்வளோ தெரியுமா? உன்னுடைய பேச்சை நம்பி உள்ஒதுக்கீட்டு அப்படின்னு சொல்லி 3% தூக்கி அருந்ததிக்கு கொடுத்துட்டான். அது உன்னுடைய பேச்சை நம்பி என் மக்கள் இருந்ததுனால நடந்ததுன்னு விளைவு அது. சரியா? நீ செஞ்ச செயல்னால இவ்வளவு இழப்புகளை மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் புரிஞ்சுக்கிடாம நீ இன்னமும் திமுகவோட கூட்டணி இருந்துக்கிட்டு அவன் கூடயே கூட்டணி இருந்துக்கிட்டு அவன் ஆளையவே நீ மூட சொன்னீங்கன்னா மூடிடுவானா? இல்லை நீ உண்மையிலேயே நீ இந்த சிந்தனையில் தான் நீ இந்த மதுவிலக்கு மாநாடு நடத்த போறியா? ரெண்டுமே இல்லையே. அப்படி இருந்து எதுக்கு என் மக்களை போட்டு நீ ஏமாத்துறதுக்கு இந்த மது ஒழிப்பு மாநாடை நீ நடத்துகிற அப்படின்னு கேட்டு தான் இன்றைக்கி இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை நாங்கள் கூட்டினோம். அதன் மூலமாக நாங்கள் இந்த மக்களுக்கு தெரிவிக்க முற்படுவது என்ன அப்படின்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இந்த மது ஒழிப்பு மாநாடை நடத்துகிற யோக்கியதையும் கிடையாது, மது ஒழிப்பு மாநாடு நடத்துறதுக்கான அருகதையும் அண்ணன் திருமாவளவனுக்கு கிடையாது என்பதை கூறிக்கொண்டு இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம். நாம் தமிழர். ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த.